ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேத வசனம் இப்படி சொல்லுகிறது: நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனுக்கும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிறவர் கர்த்தர். நாம் ஒரு வயல் நிலத்தை விடுகிறோம். அந்த வயல் நிலத்தில் விதைகளை தூவி அந்த விதைகளை நாத்தாக எடுத்து அதை நாற்று நட்டு விடுகிறோம். அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறோம். ஆனால் அந்த நட்ட நாற்றுகள் விளைந்து பலன் கொடுக்கக்கூடிய அந்த தயவை தேவன்தான் அருள் பாவிக்கிறார். அதுக்கு அருள் செய்கிறது கர்த்தர். நீங்க இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியில் நான் விசாரித்த வரையிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மா, பலா இவைகள் முற்றிலுமாய் காய்த்து அழுகிவிட்டது, காய்த்து புழு பிடித்து விட்டது, காய்த்து ஒன்றுமில்லாமல் போனது. அந்த வியாபாரிகள் பேசிக்கொள்கிறார்கள், பல லட்சங்கள் நமக்கு இந்த வருடத்தில் இந்த பகுதியில் இருந்து நமக்கு நஷ்டம். அந்த குத்தகைக்கு எடுத்த நிலங்கள் எல்லாம், பழங்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டது, அதில் ஒன்றும் நமக்கு கிடைக்கவில்லை என்று புலம்புகிறதை நான் கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். அப்படி என்றால் நாம் நம்முடைய பிரயாசப்படுகிறோம். நாம் நம்முடைய பிரயாசங்களில் நான் இப்படி செய்துவிட வேண்டும், அப்படி செய்துவிட வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அந்த பிரயாசத்தின் பலன் கர்த்தர் தான் நமக்கு தர வேண்டும், கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். நாம் பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு மனிதனை எனக்கு தெரியும். அந்த மனிதன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நன்றாக வளர வேண்டும் என்று ஆலயத்திற்கு வந்ததான ஒரு மனிதன். ஆனால் ஆலயத்திற்கு வந்த பின்பு அவனுடைய பொருளாதாரம் செழிப்பில்லாமல் இருந்ததினால் அவன் சில வியாபாரங்களை கையில் எடுக்க ஆரம்பித்தான். நிலங்களை விற்று கொடுப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது போன்ற சில காரியங்களை கையில் எடுத்தான். எடுத்தவன் அதில் எப்படி ஏமாற்றுவது என்று கை தேறினவனாக மாறினான். மாறினதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாகவே எழும்பினான். எழும்பி அடியாட்களை வைத்து பெரிய பெரிய மனிதர்களை மிரட்டுவது, பணம் பறிப்பது, கட்ட பஞ்சாயத்து செய்வது, இவைகளை அவன் செய்து வந்தான். அவனுக்கு ஒரு குடும்பம் உண்டு, அவனுக்கு மனைவி உண்டு, அவனுக்கு பிள்ளைகள் உண்டு. இவைகளை அவன் மறந்திருந்தானோ தெரியாது. ஆனால் அவனுடைய மனைவி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனை, நன்றாக ஜெபிக்கிறவள். ஆனால் இவனோ இவ்வளவு வேதனை பண்ணுகிற ஒரு மனிதனாய் இவன் காணப்பட்டான். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் காலங்கள் பதில் சொல்லும் என்று சொல்லுவார்களே, அப்படி பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. அவருடைய நரம்புகள் எல்லாம் பலன் இழக்க ஆரம்பித்து விட்டது. அவருடைய சத்துவங்கள் முறிக்கப்பட ஆரம்பித்து விட்டது. அவருடைய குடும்பத்தில் தேவ கோபம் இறங்கி வர ஆரம்பித்து விட்டது. அவனால் சமாதானத்தோடு வெளியில் நடமாட முடியாத ஒரு சூழல்.
இப்பொழுது அவன் தன்னுடைய பலத்தை நம்பியா, அல்லது தன்னுடைய அடியாட்களை நம்பியா, அல்லது தன்னுடைய தாளந்து திறமைகள் நான் ஏமாற்றுவதில் தேறினவன் என்று நம்பியா, எதை நம்பி அவன் காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுகிறவர் என்பதை அவன் வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. விசேஷமாய் அவன் செய்கிறது, நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி, நல்ல கூலிங் கிளாஸ் கண்ணாடி எல்லாம் போட்டு புல்லட்ல உட்காந்து ஜனங்களிடத்துல நான் இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த ஜனங்களை ஏமாற்றி அவங்களிடத்திலிருந்து பணங்களை பறிப்பது. உன் கேஸ் இப்படி வந்திருக்கு, அந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு இத்தனை லட்சம் கொடு அப்படின்னு ஏமாற்றி பணங்களை பறிப்பது. இப்ப இந்த நர்வஸ் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, பலவீனம் வந்த பொழுது எங்கே போய் நான் இன்ஸ்பெக்டர் நிற்க முடியும், எங்கே போய் நான் பெரிய ஆள் என்று நிற்க முடியும்? அதுதான், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனால் தான் கூடும். இப்படிப்பட்ட அக்கிரம சிந்தை உள்ள அந்த மனிதனை கர்த்தர் தரித்து போடும்படி, அவனுடைய காரியங்களை முடக்கி போடும்படி சித்தம் கொண்டு முடக்கி போட்டிருக்கிறான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசப்படுகிறோம், நாம் திட்டம் போடுகிறோம். அதனாலதான் யாக்கோபு நிருபக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவர் விரும்பினால், நாளைக்கு ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நடப்பிக்கலாம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நாம் விரும்புகிறது அல்ல, அவர் நம்மிடத்தில் செய்ய விரும்புகிறது தான் நிறைவேறும். அப்ப நாம் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்தால்தான், அவரிடத்தில் நம்மை விட்டு கொடுத்தால்தான், அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்தால்தான் காரியங்கள் நடப்பிக்க முடியும். நாம நினைக்கலாம், நான் நட்டுட்டேன், நான் பிரயாசப்பட்டுட்டேன், தண்ணீர் பாய்ச்சிட்டேன், நான் அறுவடை அறுத்து எடுத்துருவேன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு மழையை கட்டளையிட்டா, ஒரு பெருமழை வந்துச்சுன்னா அது முழுவதும் அழுகி போயிடும். அப்படி இல்லை, ஒரு தீந்த பயங்கரமான வெயில் அடித்து அந்த வெயில்ல அந்த பயிர்கள் முழுவதும் தீந்து போனால் பலன் கொடுக்காமல் போய்விடும். இது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அல்லனா கீழ்காற்று, ஒரு தீந்த கீழ்காற்று வந்தால் கதிர்கள் எல்லாம் கருகி போய்விடும். இதுல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் ஒரு சமயம் ஒரு கிராமத்திற்கு போயிருந்த பொழுது கர்த்தர் ஒரு வீட்டுக்கு போய் ஜெபிக்க சொன்னான். அந்த வீட்டில் கதவை தட்டி அவர்களை அழைத்து இயேசு நல்லவர் என்று சொல்லி அவர்களிடத்துல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது சொல்லுங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன காரியம் எங்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது. அவர்கள் சொன்னார்கள், எங்கள் வயல்வெளி இருக்கிறது, வயல்வெளியில் நாங்கள் விதைத்திருக்கிறோம், அந்த விதைத்து நன்றாக தண்ணீர் பாய்ச்சிருக்கிறோம், உரம் போட்டிருக்கிறோம், எல்லாம் செய்து விட்டோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அந்த கதிர்கள் எல்லாம் கருகி போய்விட்டது, அந்த கதிர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, அந்த வயல் நிலமே படுத்து போயிருக்கிறது, அதில் ஒன்றும் நாங்கள் எடுக்க முடியாது. இவ்வளவு பிரயாசப்பட்டு இத்தனை ஆயிரங்கள் செலவு பண்ணி கடைசியாக நாங்கள் நஷ்டப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோமே என்று அந்த தாயார் கண்ணீர் வடித்தார்கள். அப்பொழுது நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று ஜெபம் பண்ணினோம். இதுதான் கர்த்தர் அந்த காரியத்தை பார்த்தபொழுதுதான் விளைய செய்கிறவர் கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பிரயாசப்படுகிறோம், எத்தனையோ காரியங்களில போய் நாம் இதை செய்தால் அது வந்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் அவர் சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து நடப்பிக்கும் பொழுதுதான் நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த காலை வேளையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இதை இப்படி செய்து விடலாம் என்று திட்டம் பண்ணுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் அந்த திட்டத்தில் அல்ல, தேவ திட்டத்தில் விட்டு கொடுத்து காத்திருங்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது,
உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல. அப்ப நான் உனக்கு செய்கிறது பெரிய காரியங்களாய் நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அந்த நினைவுகள் பெரியவைகள் என்று நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் தேவ திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே இது நீர் விரும்புகிறீரா, இதை நான் செய்யட்டுமா, இதில் நீர் என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டு செய்து பாருங்கள். அவர் கரத்தில் அதை விட்டு பாருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவன். அவராலே விளைய செய்கிற தேவனாலே ஆகும். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் அவர்தான் காரியத்தை வாய்க்கப்படுகிறவர் என்று நாம் நம்பும் பொழுது நம் வாழ்வில் செழிப்போம், நம் வாழ்வில் ஆசீர்வாதமும், நம் வாழ்வில் காரியங்கள் கைகூடி வருதலும் உண்டாகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென், ஆமென்.